ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாகப்பட்டினத்தில் இருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்தில் இருக்கேன். இங்கேருந்து ஒரு பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பஸ் பார்த்திங்கன்னா காரைக்கால்லேருந்து வர வேண்டியது. இங்கே வரும்னு நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா காரைக்கால் நான் போக முடியல, ஒரு 45 மினிட்ஸே இருந்துச்சு. ஸோ இறங்கிட்டு நம்ம அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்குள்ளே பஸ் அங்கே லெஃப்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நான் வந்து இங்கேயே ஆல்ட் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்து டின்னர் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த ரூட்டை ட்ரை பண்ணுவோம். அது டைம் பார்த்திங்கன்னா 9 மணி. பட் இங்கே வந்து 9:40 சொல்லியிருக்காங்க. ஸோ 9:40 வெயிட் பண்ணணும். ஒருவேளை அந்த பஸ் ஃபுல் ஆகிட்டால் நேராக போயிடுவாங்க பைபாஸில். லெட்ஸ் சீ, பார்க்கலாம். நம்மளுடைய ஹோப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஸ் வந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நாகப்பட்டினம் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அங்கேயே வந்து நான் புக் பண்ணலை. ஏன்னா வந்து ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நான் புக் பண்ணிவிட்டு பஸ்ஸை பிடிக்க முடியாது, வேஸ்ட்டாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு நாகப்பட்டினம் வந்தால் புக் பண்ணிக்கலாம். நாகப்பட்டினத்து நான் போகிற டெஸ்டினேஷனுக்கு அந்த இது கிடையில, திருச்செந்தூர் வரைக்கும் தான் போகுது. அதனால் நேராக டிக்கெட்ஸ் தான் இருந்தது, பார்த்தேன் ஆன்லைனில். ஸோ நேராக வந்தால் புக் பண்ணிக்கிறோம், இல்லை டேரக்டாக டிக்கெட் வாங்கிக்கிறோம்னு பார்த்துட்ருக்கேன். பஸ் வருமா வராதுன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்தாச்சுன்னா இதோட கிளம்பிடலாம். 9:40 இங்கே கிளம்பிடும். நானும் இங்கே கேட்டேன் லோக்கல் ஏஜென்ட்டை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஸ் வரும், ஆனால் இன் கேஸ் ஆஃப் டிக்கெட் ஃபுல்லாக இருந்தால் நேராக போயிடுவாங்க, பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. லெட்ஸ் சீ, பார்க்கலாம். எனிகோ வந்தால் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளோட பேட் லக், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன். மணி பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மணி 9:05 ஆயிடுச்சு. நாகப்பட்டினம் ஜொலிக்குது. ஏன்னா பஸ்ஸஸ் நிறைய நிற்கிதுங்க. அதுவும் பாருங்கள், நாகப்பட்டினம் சுற்றி உள்ள ஏரியா, இப்போ சிதம்பரம், பாண்டிச்சேரி, சென்னை போகிறதுக்கான பஸ்ஸு, அப்புறம் இந்த பக்கம் திருவாரூர், வேளாங்கண்ணி, பட்டுக்கோட்டை, திருச்சி தாண்டி பார்த்திங்கன்னா கரூர், திருப்பூர்லாம் நிறைய பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம், நமக்கான பஸ் வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது என்னோடய பிளானே கிடையாது. ஏன்னா இந்த பிளான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணதில்ல. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவோம், அப்படி தான் பிளானு. இதுக்கு நான் ஸ்பெஷலாக வந்து ட்ரை பண்ணணும்னு இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த ரூட்டில் PSX பஸ் வர்றதா சொல்லியிருக்காங்க. வந்தபோது ட்ரை பண்ணலாம் இருந்தேன். நம்ம இந்த பக்கம் வரவும் ஓகே, ஏன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். வந்தால் இந்த நாகப்பட்டினம் வந்து ராமநாதபுரம் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். வரலைன்னா நெக்ஸ்ட் டைம் சேர்த்து ஒரு பண்ணிடுவோம். அதுதான் பிளானு. திருத்துறைப்பூண்டி போகுது. ஸோ ஓகே, வரட்டும், பார்க்கலாம். கைஸ், வண்டியை பாருங்கள், வந்துச்சு. PRTC திருச்செந்தூர் வரேன் பாருங்கள். அவசரம் இல்லை, வண்டி கிளம்ப போகுது. இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். BRTC அரசு பேருந்து புதுச்சேரி திருச்செந்தூர் PRTC 615 வேளாங்கண்ணி வயா வேளாங்கண்ணி, காரைக்கால்லேருந்து கிளம்புது வயா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி. ஸோ ராமநாதபுரம் தூத்துக்குடியும் போட்டாங்க போர்டில். ஸோ டைம் பாருங்கள், 9:50. PRTC இப்போது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்துருச்சு. இந்த பஸ்க்காண்டி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிக்கெட் ரிசர்வ் பண்ணலை. ஏன்னா ஒரு பயம் எப்படின்னா ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கல. அதனால தான் நான் வந்து டிக்கெட் போடலை. டிக்கெட் இருந்தது, ஆனால் ஃப்ரெண்டில் கிடையாது. ஃப்ரெண்டில் ஆல்ரெடி புக்குடு. நாளைக்கு அமாவாசைனால ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பஸ் இங்கே நிறைய பேர் நின்றாங்க. ஒரு ராமநாடு போச்சு, அதுலேயும் ஃபுல்லனால பேலன்ஸ் இங்கே நின்றாங்க. அவங்களும் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸை பாருங்கள். BSC வண்டி தாங்க. ஆல்ரெடி சென்னை பக்கம் ஓடிட்டு வண்டி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிளானே இல்லை இந்த வண்டி எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க PRTC வந்து கவர் பண்ணுங்க ப்ரோன்ட்டு. அதனால தான் உங்களுக்காண்டி எப்படியாவது வண்டி டச் பண்ணி ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் ஃபுல் பிரிட்ஜாக விளாக் பண்ணலை, நம்ம ராமநாடு வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வண்டியை பார்த்து எப்படி போகிறாங்க. ஈஸியாக ஒரு மோசமான ரூட்டு. ஸோ அந்த ரூட் வந்து சிங்கிள் ரூட்டு, அது ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டிக்கு நல்ல ஒரு டிமாண்டுங்க. பாருங்களேன், ஆல்ரெடி ஃபுல்லு
ஏன்னா நாளைக்கு அமாவாசைனால செம்ம நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்துல நிறைய பேர் நின்று சில பேர் போயிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயினில் போய்க்கிறோம், கும்பகோணம் போயிட்டு போயிட்டாங்க. ஸ்பெஷல் பஸ் நிறைய விட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு இது வரல. மேபி முன்னாடி போயிருக்குமான்னு தெரில, ஒரு 8 மணிக்கு முன்னாடி. ஸோ கைஸ், நம்ம பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாகப்பட்டினம் வந்து காரைக்கால் டைம் பார்த்திங்கன்னா 9 மணி. ஓகேங்களா, அங்கே 9 மணி, இங்கே 9:40 சொன்னாங்க. 9:40 வந்துருச்சு. 9:55 இங்கே நிறைய பேர் ஏறிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி. ஏன்னா ஒரு பிஆர்டிசி நம்ம ரூட்டில் போகிறாங்க அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஆர்டிசி பார்த்தீங்கன்னா பாண்டியிலேருந்து நிறையா ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை, பெங்களூர், குமுளி, நாகர்கோவில், மாகே அப்படின்ட்டு. ஈசிஆரில் மட்டும் அது மிஸ் ஆகிருந்துச்சு. ஈசிஆரில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. பட் அது கீழே சவுத்தில் வந்து கிடையாது அப்படின்ட்டு. அது என்னமோ தெரியல, நம்ம ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா சர்வீஸை விட்டாங்க. இது கூட இது ஆக்சுவலி நான் ஏன் எதிர்பார்த்தேன் இந்த பஸ்ஸை ஏன் சீக்கிரம் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. BS6 இதுக்கு வருதான். BS6 இல்லைனா பேட்டரி வண்டி ஏதோ ஒரு வண்டிக்கு வருதான். அது அலர்ட் ஆகிருக்கு. அதனால தான் அதை வெயிட் பண்ணிக்கலாம் பார்த்தேன். ஆனால் நீங்கள் விடுற மாதிரிலாம் இல்லை. ஸோ உடனே வந்தாச்சு. ஸோ ராம்நாடு வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து எங்கேயும் உள்ளே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஸ்டேஜ் வர அது மாதிரி ஸ்டாப்பிங் நிறையா இருக்காது. எல்லாமே வந்து முக்கியமான ஸ்டாப்பிங் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நாகப்பட்டினம். ஸோ கைஸ், இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா மோஸ்ட் பேண்டிங்கான நம்ம வீடியோ. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரும். நான் எப்படி நாகப்பட்டினம் வந்துங்கிறது வந்து செகண்ட் வரும். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, பட் இந்த வீடியோ வரலைன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்துருக்கோம். போஸ்ட் நம்ம கிடச்சிருந்த வண்டி உள்ளே வந்துட்டாங்க, என்ட்ரி கொடுத்துட்டாங்க நாகப்பட்டினத்தில். நான் ரொம்ப பயந்து கிடந்தேன். ஐயோ விட்டோம்னு வச்சுக்கலேன், இந்த பஸ் ஒரே வரலைன்னா ரூம் போட்டு தங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இல்லை எப்படியாவது ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். லாக்லாம் பண்ண மாட்டேன், ஏதாவது மாறி இது. ஏன்னா பஸ்ஸு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 9:30க்கு ஒரு சிதம்பரம் ராமநாடு வண்டி காமிச்சிடல, அந்த வண்டின்றது. அதை விட்டால் இந்த வண்டி வரலைன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு லக்குன்னு சொல்லலாம். எனக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்சம் வேக்கணம் தான் வந்தாங்க கடைசி பின்னாடி ஒரு 5-6 சீட்டு. கைஸ் பாருங்கள், டிக்கெட் வாங்கிட்டேன். 240 rupees ராம்நாடு. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்து காரைக்கால்லேருந்து நீங்கள் திருச்செந்தூர் ட்ரை பண்ணிங்கன்னா 440 ரூபா. நான் ட்ரை பண்ணுறது நாகப்பட்டினம் டு ராம்நாடு 240. 200 ரூபா எக்ஸ்ட்ரா. இங்கேருந்து ராம்நாடு பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டர். நாகப்பட்டினம் தாண்டி போயிட்டுருக்கோம் வேளாங்கண்ணி நோக்கி. வெஜிடபிள்ஸ் மார்க்கெட். எல்லா பஸ் பார்த்தீங்கன்னா கலைஞர் பேருந்து முனைன்னு சொல்லி போகுது திருச்சிக்கு. நல்லா திருச்சி மட்டும் போட்டுப்பாங்க. இப்போ கலைஞர் பேருந்து முனை. பஸ்ஸில் LED லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பாயிண்டாக இருக்குது. ஒரு படையே போயிட்டுருக்கு. இல்லை ஹோட்டலுக்கு போயிட்டு வருங்க. வேளாங்கண்ணி சிறப்பு நிலை பேரூராட்சி அன்புடன் வரவேற்கிறது. ஸோ வேளாங்கண்ணிக்குள்ளே போகிறோம். வேளாங்கண்ணி வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த ரூட்டில். ஏன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் போகிறவங்களாம் கண்டிப்பாக இந்த பஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்.
வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் வந்தாச்சு. எவ்வளோ பிரைட் இருக்கு ஒரு ஹோட்டல்ஸ்லாம். டைம் பாருங்கள் 10:15. ஸோ ½ அன் ஹவர்க்குள்ளே வந்துட்டோம். கூட்டத்தை பாருங்கள். நம்ம வண்டி உடனே கிலோமீட்டருக்கு இங்கே ஆள் இருக்காங்க, சீட்டு இல்லைங்க. இப்போது யார் ஏறல, எல்லாம் மினிமம் ராம்நாடு தான். ராமேஸ்வரம் போகிறவங்க, இப்போ தூத்துக்குடி திருச்செந்தூர். ஒரு சில பேர் லோக்கலில் இறங்குவாங்க, ஒரு சில பேர். கேமரா பாருங்க, பளிச்சு மக்களே, இது நம்ம ட்ரை பண்ண வண்டி. நாளுக்கு முன்னாடி சிதம்பரத்துலேருந்து ராமநாடு போகக்கூடியது. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டு வண்டி வந்துட்டுருக்கு. பாருங்கள் அந்த வண்டி அப்படியே கண்டு சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வண்டி நமக்கு வந்து இங்கே வந்து டின்னர் பிரேக்கு. ஸோ உங்களுக்கு பிரைட்டாக தெரியும் நினைக்கிறேன். திருச்செந்தூர், வேளாங்கண்ணி, ராமநாதபுரம், தூத்துக்குடி இதான் ரூட்டு. காரைக்கால் விட்டால் நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தை விட்டால் வேளாங்கண்ணி. மற்ற வேறு எந்த ஊரும் போட்டுக்கல. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. நாகப்பட்டினமே ஃபுல் பண்ணிட்டாங்க. அதனால் பைபாஸ் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே நாளும் இந்த பனி சோடா விடுறதில்ல. இது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே நினைக்கிறேன். ஏன்னா மற்ற காட்டில் இந்த சூப்பராக இருக்கும். அது இந்த பாட்டில் வாங்கணும். அதில் வாங்கினா நல்லா இருக்காது. இந்த லோக்கலில் ரெடி பண்ணுறாங்கல்ல, ஸோ நல்லாவே இருக்கும். அது எல்லாம் நம்ம பஸ்ஸில் வந்தவங்க ட்ராவல் பண்ணுறவங்க தான். கண்டக்டர் சாப்பிட்றாரு, டிரைவர் சாப்பிட்டா வச்சுருந்தார். இந்த ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு அடுத்து, வேளாங்கண்ணி பைபாஸ் இருக்கு இல்லையா, பக்கத்தில் தான். 10:40 எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டாச்சு ஹோட்டலில். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டேன். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ பாலாஜி கூட நினைக்கிறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. அங்கேயே 4 இட்லி சாப்பிட்டாச்சு. இந்த பஸ் வருமா வரல வராதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதே எடுத்து சாப்பிட்டாச்சு. காமிக்கிறேன் உங்கள் வீடியோவில். பாருங்கள், ஸ்பீடாக 70 தான் போகுது.
ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கோம். கைஸ் இப்போ நம்ம வந்து திருத்துறைப்பூண்டி பைபாஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். திருத்துறைப்பூண்டி உள்ளே போகல. டைம் பாருங்கள் 11:10. கைஸ் இப்போ ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க தான். ராமேஸ்வரம் டு தாம்பரம். உன் பேர் என்ன? சக்திவேலு. எந்த ஊர்? காரைக்கால் தான். காரைக்கால் தானே? சரி சரி. அதே ஒரு டவுன் தானே? கொஞ்சம் பக்கத்தில். அவர் 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 பேர்? அவர் பேர் ஜான் பீட்டர். ஜான் பீட்டர். ஜான் பீட்டர் அண்ணா. நான் போட்டேன் ஏற்பாடு இருக்கா. இந்த பக்கம் பாருங்கள் கைஸ், நல்லா மழை பெஞ்சிருக்கு. முன்னாடியே பெஞ்சிருக்குமோ இருக்குது. எடையூர் ஸ்டாப். எடையூர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பேட்டை டவுன் ஸ்ட்ரைட்டாக நேரம் போனோம். நம்ம வந்து பைபாஸ்லேயே போயிடுவோம். இதான் முத்துப்பேட்டை பைபாஸ். தூத்துக்குடி, ராம்நாடு, கட்டுமாவடி இந்த ரோட்டு. கைஸ் நேரம் போனால் பட்டுக்கோட்டை 17 கிலோமீட்டர். லெஃப்ட் எடுத்து ஈசிஆரில் போகிறோம். ராமநாதபுரம் இங்கேருந்து 117 கிலோமீட்டரு. அதிராம்பட்டினம் ரைட் டவுன். அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட் இது.
பார்த்திங்கன்னா மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி. ராமேஸ்வரம் கைஸ், டைம் பாருங்கள், மணி 1 மணி. பார்த்திங்கன்னா மீமஸில் வந்திருக்கோம். மீமஸில் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோட்டலில் சின்ன டீ பிரேக்கு. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அட்டகாசமாக போயிட்டுருக்கு. நானும் தூங்கலை, இப்போ தூங்கிடுவேன். ஆனால் தூக்க செம்மையாக வந்துட்டுருக்கு, தூங்க முடியல. அவன் பண்ணுறது ராமநாடு வரைக்கும் தானே, அதனால் ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தூங்காமல் எடுத்துகிட்ருக்கேன். எங்கேயுமே நிற்கலைங்க, ஒரு இடத்துல மட்டும் நிப்பாட்டினாங்க, ஒரு 2 பேர் இறங்கினாங்க, மற்றபடி வேறு எங்கேயுமே நிற்கலை. டிக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரான்மாடு தான். ரான்மாட்லேருந்து தான் அவங்களுக்கு இறக்கம் இருக்கும். ரான்மாடு, சாயல்குடி, தூத்துக்குடி, அதான் மேக்ஸிமம். ஸோ டீயை சாப்பிட்டு பயணத்தை கிளப்போம். இருட்டெல்லாங்க இருக்கு. நாங்கள் 2 பேரும் சக்கச்சவேன்னு நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா மீமஸிலேருந்து கிளம்பிகிட்டு இருக்கு. வேளாங்கண்ணி, இது கன்னியாகுமரி. இல்லை கேஎன் போடு கன்னியாகுமரி. மாத்தாட எம்ஆர்
30 இப்போ 20 வந்திருக்கோம். பேசணும். ரைஸ் நம்ம வண்டியை பாருங்கள், டயத்தையும் பாருங்கள், 2:30 நார்மல் டைம். ஓகே ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து ராமநாதபுரம் ட்ரை பண்ணியிருக்கோம். காரைக்கால்லேருந்து கிளம்ப வண்டி இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கு. சூப்பரான ஜேர்னி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து BS3 பஸ்ஸு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 70 தான் போச்சு, காமிச்சிருப்பேன். அதுக்கு மேலே போகல. வண்டி சவுண்ட் அப்படி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஓடுற வண்டி பார்த்திங்கன்னா அது 100 வரைக்கும் போகுமா, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ அந்த வண்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக நேரம் 1:30க்கெலாம் வந்திருப்பாங்க ராம்நாடு. ஆனால் பிகாஸ் ஆஃப் இந்த 70 தான் போகுது, அதனால் ஸ்லோத்தை வந்துச்சு. இதனால் லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. பட் அமேசிங்கான ஜேர்னி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக என்ன சொல்கிறது, நான் பார்த்திங்கன்னா வண்டி ஏறினதுலேருந்து இங்கே ராம்நாடு வரைக்கும், நாகப்பட்டினம் ஏறினேன், ராம்நாடு வரைக்கும் நான் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தேன். டிரைவர் பக்கத்தில் சீட்டை உட்காரவே இல்லை, பேக் மட்டும் தான் கிடந்துச்சு. அந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா பிஆர்டிசியை பொறுத்த மட்டும் குரூப் சூப்பராக இருப்பாங்க, அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஜேர்னி. நான் எப்படி வந்தேன் நாகப்பட்டினங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும், ஓகேங்களா? ஸோ வந்தாச்சு. நமக்கு பஸ் இங்கேருந்து ஆர்எஸ்எம்மில் வந்து 4:30க்கு, இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி அமாவாசைனால நிறைய ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மல்லி வண்டிலாம் போச்சு SITC, என்னடா பார்த்தா ஸ்பெஷல் பஸ்ஸு. அது மாதிரி எல்லா ரூட்டும் இதெல்லாம் ஸ்பெஷல் பஸ்ஸு தான். அது இது இந்த அன்றைக்கி தாங்க ஸ்பெஷல் பஸ்ஸு. வரிசை பாருங்க, SITC நிறையா போயிட்டுருக்கு. தமிழ்நாடுகளும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாம் ஸ்பெஷல் பஸ்ஸு. திருப்பூர் ராமேஸ்வரம் வண்டி. ராமேஸ்வரம் எப்படிங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ண இந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வண்டி
டிரைவரை நான் பார்த்துட்டு சேக் பண்ணிட்டு போகிறாப்புல கையை. சரி ஓகே ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ மீண்டும் சூப்பரான சந்திக்கலாம். அன்டில் தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் சார்.